அஸ்ட்ரோ பிரபா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் ஓம் குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். இந்த ஜோதிட கருத்தரங்க பேரவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம 2026 வருஷத்தில் இருக்கோம். ஆனால் இந்த 2020 வருஷத்தில் என்ன நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னா, எல்கேஜியில் சேர்த்துற குழந்தைகள்லேருந்து காலேஜ் சேர்த்துறக்கூடிய பேரண்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, என் குழந்தைய எந்த படிப்பு படிக்க வைக்கலாம், அவங்க எதில் ஜெயிப்பாங்க, இது ஒன்று தான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் உண்டான கேள்வி. அதை நோக்கி மட்டும்தான் ஓடிட்டுருக்குறோம். இதே மாதிரி என்னென்னா, இப்போ வந்து 75, 80s காலகட்டங்கள் வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தது வந்து என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தோம். விவசாயம் மட்டும் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 85க்கு மேலே வந்து என்னென்னா, நம்ம வந்து இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். அரசு துறைங்கிறது கண்டினியூட்டி இருந்துகிட்ருக்கு. பட் அடிஷ்னலாக இந்த வேலைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருந்தோம். அதே மாதிரி இப்போ போயிட்டுருக்கிறது வந்து என்னென்னா, 2025, 26 காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம குழந்தைங்க வந்து என்னென்னா ஒரு நிறுவனத்துக்கு கீழே வேலை செய்யறதுக்கு விருப்பப்படுறது இல்லை. அவங்க வந்து என்னென்னா, நம்மளே ஒரு தொழில் போட்டு செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் எந்தெந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணங்களாக இருக்குது. அப்போது நம்ம குழந்தைங்க எந்த படிப்பு நோக்கி போயிட்டுருக்கு, ஒரு சின்ன பிறந்த குழந்தை எடுத்தாலும் கிடையாது, ஒரு ஃபோனை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 1 மணி நேரம் அழுகாமல் அப்படியே உட்காந்துருக்கும். அப்போது நம்ம குழந்தைங்க எதை நோக்கி போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா, ஐடி தொடர்புடைய ஃப்ரீலான்சிங்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, டிஜிட்டல் மீடியா தொடர்புடைய வேலைகள் நோக்கி தான் ஓடிட்டுருக்குறாங்க. அப்போது இன்றைய நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த கிரக அமைப்புகள் சேர்ந்துச்சுன்னா, இந்த நவீன தொழில்நுட்ப கல்வியை படித்து அவங்க எந்தெந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் ஆய்வாக பார்த்துடலாம். ஒரு குழந்தையோட ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது டிஜிட்டல் மற்றும் ஐடி துறையை வந்து கணிப்பதற்கு லக்னத்துக்கு மொத்தம் 4 பாவகத்தை எடுத்துக்கிறோம். ஒன்று 3ஆம் பாவகம். 3ஆம் பாவகம் அப்படின்னா என்ன, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள், கம்யூனிகேஷன் தொடர்புடைய அனைத்து செயல்களுக்கும் 3ஆம் பாகம் தொடர்புடையது. அதே மாதிரி சோசியல் மீடியாவுக்கும் 3ஆம் பாகம் தொடர்பு வருது. அதே மாதிரி 5ஆம் வீடு. 5ஆம் வீடுன்னு என்ன, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி, நாலேஜ், புத்தி கூர்மை, எந்த விஷயத்தையும் நுணுக்கமாக டிசைன் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள், இது எல்லாமே வந்து என்னென்னா 5ஆம் பாவத்துக்கு உண்டானது. அடுத்தது 10ஆம் வீடு. 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீவனஸ்தானம். அப்போ 10ஆம் அதிபதி எந்த கிரகத்தின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ, 10ஆம் அதிபதியை எந்த கிரகத்தை பார்க்குதோ, இல்லை சனி பகவான் எந்த நட்சத்திரம் இருக்கிறாரோ, அதை வச்சு நம்ம ஒரு தொழிலும் முடிவு பண்ணிக்கலாம். அப்போது ஒரு தொழிலை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் 10ஆம் பாவகம். அடுத்தது 11ஆம் இடம். எந்த வேலை செஞ்சாலுமே அதில் லாபம் இருக்குதா, நான் சக்ஸஸ் பண்ணிக்குவேனா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதில் வந்து என்னென்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற பிறகு நம்ம ஆன்லைன் நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸையும் சொல்லலாம். அப்போது சோசியல் மீடியாவில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறது, சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிறது, இது எல்லாமே 11ஆம் பாவம் வலுத்திருந்தா இந்த 3, 5, 10, 11ஆவது பாவங்கள் தொடர்போ, இல்லை அந்த வீட்டினுடைய அதிபதிகள் சுப கிரகங்களுடைய பார்வையில் இருந்தாலோ கண்டிப்பாக அவங்க வந்து என்னென்னா இந்த நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் மீடியா துறையில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த நவீன தொழில்நுட்ப உலகை ஆளக்கூடிய 3 கிரகங்கள் இருக்குது. ஒன்று புதன், அடுத்தது ராகு, அடுத்தது சுக்கிரன். புதன் அப்படிங்கிறது என்னென்னா கால்குலேஷன் போடக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி என்னென்னா இந்த புதன் அப்படிங்கிறது கோடிங் லாங்குவேஜ் இதெல்லாம் சொல்லுது, டேட்டா சயின்ஸு இதெல்லாமே புதன் சொல்லுது. அடுத்தது ராகு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னென்னா இன்டர்நெட்டு, ஏஐ தொடர்புடைய படிப்புகள், அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் கண்ணுக்கு தெரியாத ஒய்ஃபை தொடர்புடைய அனைத்து தொழிலுமே இந்த ராகு சொல்லுது. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே கற்பனை, சுக்கிரன் அப்படிங்கும்போது டிசைனிங்கு. அப்போது இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து சுக்கிரன் எது தொடர்புடைய வேலைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமரா, லைட்டிங்கு, எடிட்டிங்கு, அனிமேஷன், விஐ, யூஎக்ஸ், டிசைனிங் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளின் அதிபதியே சுக்கிரன் தான். இதற்கான கிரகங்கள் ப்ளஸ் ஆகனா எப்படி, புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து என்னென்னா தன்னுடைய வீடுகளான கன்னி, மிதுனத்தில் இருக்கிறதும்,
சுக்கிரன் அப்படிங்கிறது பார்க்கும்போது என்னென்னா ரிஷப துலாத்தில் இருக்கிறதும் மீனத்தில் இருக்கிறதும், அதே மாதிரி என்னென்னா ராகு. ராகு வந்து என்ன மிதுனம் கண்ணியில் இருக்கும்போதும் கும்பத்தில் இருக்கும்போதும் அந்த கிரகங்கள் வலுப்பெறுது. அப்போ இந்த கிரக கூட்டமைப்புகளை இந்த கிரக கூட்டமைப்புகளை வந்து என்னென்னா குருவோ இல்லை தனித்த புதனோ வளர்வரை சந்திரனே பார்க்கும்போது என்னென்னா இவங்க இந்த துறையில் தனிப்பட்ட முறையில் எடுத்து தொழில் செஞ்சாலுமே மிகச்சிறந்த முறையில் இந்த தொழிலில் சக்ஸஸ் ஆகி மிளிரக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி என்னென்னா சரி இந்த கிரகங்கள் பார்த்தாச்சு, அடுத்தது இந்த பாவங்கள் 4 பாவம் பார்த்தாச்சு. சரி இது வந்து என்னென்னா இந்த கிரகங்களுடைய திசைகள் அந்த குழந்தைகளுடைய தொழில் செய்யக்கூடிய காலகட்டங்களான படிக்கக்கூடிய காலகட்டங்கள், அதாவது உயர்நிலை கல்விக்கு போகக்கூடிய காலேஜ் படிப்புக்கு போகக்கூடிய அந்த 17க்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த திசா புத்திகள் வலுப்பெற்று திசை நடத்தும் போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் மீடியா துறையில் மிக உன்னத நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு 5ல் புதன் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிஇ, ஏஐ, டேட்டா சயின்ஸு, சிஎஸ் எடுத்து கொடுக்கலாம். 3 அல்லது 10ல் ராகு ப்ளஸ்ஸாக இருக்கும்போது சைபர் செக்யூரிட்டி, க்ளவுடு கம்ப்யூட்டிங், ஃப்ரீலான்சிங் துறையிலையும் விடலாம். அதே மாதிரி 5 அல்லது 11ஆம் இடத்துல சுக்கிரன் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு நம்ம அப்படியே சொன்ன மாதிரின்னா யூஏ யூஎக்ஸ் டிசைனிங், விசுவல் கம்யூனிகேஷன், அனிமேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொடர்புடைய படிப்புகள் அது சார்ந்த தொழிலில் சக்ஸஸ் ஆவாங்க. அதுவாக கான்டென்ட் கிரியேட்டராகவும் இருப்பாங்க. ஃப்ரீலான்சிங்கில் அவங்க சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போது ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 12ல் மறைந்திருந்து 6ஆம் அதிபதி 12ல் மறைந்திருந்து லக்னாதிபதியும் புதனும் ராகுவுடன் இணைந்திருந்தால் 10ஆம் அதிபதி லக்னாதிபதியும் புதனும் 10ஆம் அதிபதியோட இணைந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க வந்து என்னென்னா இந்த சாஃப்ட்வேர் லைனில் ரொம்ப சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. அந்த தொழிலும் இவங்க வந்து எடுத்து செய்யும்போது என்னென்னா இவங்க ஒரு 10 பேருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும், வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வெளிநாடு தொடர்புடைய ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி இவங்க இங்கேருந்து அங்கே வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கொடுத்துருது. அதே மாதிரி என்னென்னா ரிஷப லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி சுக்கிரன் 10ல் அமர்ந்து 5ஆம் அதிபதியான புதன் ப்ளஸ் 11ல் ராகு தொடர்புடையவங்க யூடியூபு, இன்ஸ்டாகிராமில் பல சந்தாதாரர்களுடைய சப்ஸ்கிரைப் வாங்கிட்டு டிஜிட்டல் மீடியாவில் ரொம்ப சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. அப்போது 6ஆம் வீடு வலுவாக இருந்தால் வேலைக்கு அனுப்பிச்சிடலாம். 3, 5, 10, 11 பாவங்கள் வலுவாக இருந்து புதன் சுக்கிரன் ராகு கிரகங்கள் உச்சமாகவோ இல்லை சுப கிரகங்களோட பார்வையில் இருக்கும்போது டிஜிட்டல் துறையில் அவங்க வச்சிருக்கக்கூடிய இதே லேப்டாப்பு மொபைல் மூலியமாகவே அவங்க ஒரு அரசு உயர் அதிகாரியாக கூட சம்பாதிக்கக்கூடிய அமைப்பிலிருந்து அதை விட மிக உன்னதமான ஒரு சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் தொழில்நுட்பத்தில் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்துருது. அப்போது நம்ம ஒரு குழந்தைகளை வந்து மோட்டிவேஷன் பண்ணும்போது அந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் திசா புத்திகள் என்ன கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது அதை கணிச்சு அரசு வேலைன்னா அதுக்குண்டான இணைவுகளான சூரியன், செவ்வாய், சனி இணைவுகள் தொடர்பு இருக்கும்போது அது சார்ந்த ஃபீல்டுக்குள்ள அவங்களுக்கு கொண்டுட்டு போகும்போது படிப்புக்கு தான் அந்த வேலையை எடுத்துடுறாங்க. இல்லை அது செட் ஆகலையா, ஓகே அடுத்து வந்து என்னென்னா இந்த புதன் சுக்கிரன் ராகு இணைவுகள் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு ட்ரெண்டிங் தகுந்த மாதிரியான படிப்புகள் எடுத்து கொடுக்கும்போது அவங்க தொழிலில் சக்ஸஸ் ஆகி அவங்க வாழ்க்கையும் மிக பிரகாசமான நிலைமைக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த கருத்தரங்கத்திற்கு பேச வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தர் திரு பாலா சார் அவர்களுக்கும் திருமதி காளீஸ்வரி மேடம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் குருவே சரணம். வணக்கம். முடிச்சிட்டேன். மிக அற்புதமாக பேசிய பிரபா மேடம் அவர்களுக்கு சுதா மேடம் அவர்கள் பொன்னாடை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோகிலவாணி மேடமும் கவிதா மேடமும் வாங்க. என்ன மத்தியானத்துக்கு மேலே சுக்கிரன் அதிகமா, காலையில் செவ்வாய் அதிகம்.